செக் மோசடி வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சோலமன்? பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் செயலாளராகவும் இருந்தவர் சிவசக்தி பாண்டியன். இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்னதாக பிரபல நடிகனை வைத்து தயாரித்த படத்திற்காக பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தில் இருந்து சுமார் 1,70,00,000 ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. அந்த பணத்திற்காக சிவசக்தி பாண்டியன் பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அந்த காசோலையை வழங்கியுள்ளார். பல முறையானது இந்த காசோலையானது பவுன்ஸ் ஆகி சென்றதால் இது தொடர்பாக அவரிடம் கேட்டபோது தொடர்ச்சியாக பணம் தருவதாக கூறி அந்த நிறுவனத்தை மோசடி செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இது தொடர்பாக பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் நீதிமன்றத்துல காசோலை மோசடி வழக்கு தொடர்பாக வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கானது தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் இருந்த நிலையில பல தவணைகள் வழங்கியும் பணத்தை சிவசக்தி பாண்டியன் திருப்பி தராதால அவரை உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி இந்த நீதிமன்ற உத்தரவுப்படி நுங்கம்பாக்கம் போலீசார் உடனடியாக தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியனை அவரது இல்லத்தில் வைத்து இன்று கைது செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அடைத்து அவரை புழல் சிறையில் அடைத்துள்ளனர். குறிப்பாக இவர் ஏற்கனவே ஒரு மோசடி வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில தற்போது மேலும் ஒரு மோசடி வழக்குல தற்போது தயாரிப்பாளரான சிவசக்தி பாண்டியன் கைது செய்யப்பட்டிருப்பது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.